ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சபையில் உள்ள எல்லா வித்வான்களும் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஆசமனத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நேற்று முந்தைய நாள்லாம் அதை பற்றி தர்மங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஆசமனத்தை பற்றி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும் ஒரு வரியாக சொல்கிறாங்க. அதாவது முதல்ல ஆசமனம் பண்ணும் பொழுது கை காலம் அலம்பிண்டு வந்து குக்குட்டாசனமாக உட்காந்துட்டு கிழக்க பார்க்க உட்காந்து ஆசமனம் பண்ணணும். கிழக்கு அல்லது வடக்கு இந்த ரெண்டு திசை தான் ஆசமனத்துக்கு சொல்லியிருக்கு. மேற்க பார்க்கவோ தெற்க பார்க்கவோ ஆசமனம் பண்ணக்கூடாது, மறந்து போய் தெரியாமல் கூட ஆசமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அது ரொம்ப தோஷம். அது அப்படி பண்ணிட்டா தெற்க பார்க்கவோ மேற்க பார்க்கவோ ஆசமனம் பண்ணிட்டா உடனே ஸ்நானம் பண்ணணும். கட்டின வேஷ்டியோட போய் ஸ்நானம் பண்ணணும். அதுதான் அது பிராயஷ்சித்தம். அதனால் ஞாபகமாக கவனமாக கிழக்க பார்க்கவோ வடக்க பார்க்கவோ ஆசமனம் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவாருது. ஆசமனத்தை பார்ப்போம். முதல்ல ஒரு உத்தனி ஜலம் எடுத்துட்டு கையில் விட்டுண்டு அச்சுதாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும். அடுத்தது அந்த ஜலமானது ஹிருதய பகுதி போனதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது உத்தனி ஜலம் எடுத்துட்டு அனந்தாய நமஹா அப்படின்னு சாப்பிடணும். அடுத்தது மூணாவது உத்தனி ஜலம் எடுத்தது கோவிந்தாய நமஹா அப்படின்னு அந்த ஜலத்தையும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வலது கை கட்டை விரலால் கீழ் உதட்ட கட்டை விரல் அடியால் 2 தடவை துடைக்கணும். துடைச்சின்ட்டு கை அலம்பிக்கணும். எல்லாரும் யோசிக்கலாம், அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா எல்லாரும் தெரியுமே, ஆசமனத்தை பற்றி ஏன் சொல்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் இது கூட தெரியாத மனுஷாலாம் இருக்கா. ஏதோ ஜலத்தை சாப்பிட்டுட்டு ஏதோ 3 வாட்டி சாப்பிட்றத தவிர அடுத்து கேசவா நாராயணலாம் மாற்றி எங்கெங்கே கட்டவர்களால் எங்கே தொடணும், மோதிரலால் எங்கே தொடணும்லாம் சில பேர் தெரியலை. அவளும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதிவை போடுறேன். ரைட். 3 தான் ஜலம் சாப்பிட்டதுக்கப்புறம் உதட்டை தொடச்சிட்டு கை அலம்பிக்கணும். அப்புறமா வலது கை கட்டவர்களால் வலது கன்னத்தை தொடணும், கேசவா. அடுத்து இடது கன்னம் நாராயணா. அப்புறம் மோதிர விரல் வலது கண் மாதவா, இடது கண் கோவிந்தா. ஆள்காட்டு விரல் வலது மூக்கு துவாரத்துக்கு மேலே விஷ்ணு, இடது மதுசூதனா. சுண்டு விரல் வலது காது திரிவிக்ரமா, இடது காது வாமனா. நடுவிரல் வலது தோள்பட்டை ஸ்ரீதரா, இடது தோள்பட்டை ஹிருஷிகேஷா. 5 விரலால் வயிறு பத்மநாபா, அதே 5 விரலால் தலையில் தொட்டுக்கணும், தாமோதரா. இதோட ஆசமனம் பூர்த்தியாகிறது. தலையில் வச்சதுக்கப்புறம் விஷ்ணு ஸ்மரிக்கணும். இது ஆசமனம் பூர்த்தியாகிறது. மேலும் அச்சுதாய நமஹா அப்படின்னு அதாவது தர்மசாஸ்திரத்தில் 3 தடவை ஜலத்தை வெறுமனை சாப்பிடணும். கன்னம், காது, மூக்கு, காது, தோள்பட்டை, வயிறு, தலை இதெல்லாம் தொடுறோம் இல்லையா. அதுக்கெலாம் மந்திரங்கள் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அச்சுதாய நமஹா சொல்லி ஜலம் சாப்பிட்றது, கேசவா நாராயண் சொல்லி பண்ணுற மாதிரி தர்மசாஸ்திரத்தில் அவள் எழுதலை. அவள் வெறுமனை 3 தடவை மந்திரம் சொல்லிட்டு வெறுமனே தூஷ்ணியமாக, அதாவது மௌனமாகவே அந்தந்த அங்கங்களை தொட சொல்லியிருக்கா. இது எப்படி நீங்கள் யோசிக்கலாம், நம்ம முன்னோர்கள் அதாவது நமக்கு பெரியவாலாம் அந்த காலத்தில் வெறுமனை கையை வச்சுட்டு ஜலத்தை சாப்பிட்றத விட பகவான் நாமா சொல்லி ஜலத்தை சாப்பிட்றதும், பகவான் நாமா சொல்லி இந்த கேசவா நாராயணா அதெல்லாம் தொடுறதும் சொன்னால் அந்த கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் எல்லாருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த விதி அவள் வச்சுருக்கா. தர்மசாஸ்திரத்தை அப்படி இல்லை. நம்ம பெரியவாலாம் அதை ஆச்சரணை பண்ணி அனுஷ்டானத்தில் கொண்டு வந்திருக்கா. அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இதோட ஆசமன விதி முடியறது. இதை பற்றி சபையில் உள்ள எல்லாருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோரும் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். ஹரிஹி ஓம்.